ஐயா மாமா பாருங்க சார், சின்ன வயசுல நானும் பாலெல்லாம் குடிச்சிருக்கேன் சார். இதுல என்ன தப்பு? கலை நேயத்தோட தானே இருந்தேன். எங்க நீங்களும் பார்த்துட்டு தானே இருந்தீங்க. அப்படி இன்னொன்னு நீ மட்டும் எடுத்த போதுமா? Shirley, please. Hi, Dilip. How are you? Okay, thank you. Please go. Shirley, excuse me. One please. Bye. உங்க ஃபாரின் ட்ரிப் எல்லாம் எப்படி இருந்துச்சு ஷர்லி? Just fantastic. I should thank you boss for the trip. Oh no. உங்க அழகுக்கு தான் நன்றி சொல்லணும். You know? Thank you. உங்க வரவை உங்க ஃபேமிலியை விட எங்க பாஸ் தான் ரொம்ப ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருக்காரு. அப்படியே? எஸ், நேச்சுரலி. உங்க மதிப்பு என்னன்னு உங்களுக்கே தெரியாது. ஆமா, வெறும் பொண்ணா போன நீங்க இன்னைக்கு விலை மதிக்க முடியாத பொருளா திரும்பி இருக்கீங்க. என்ன சொல்றீங்க? அர்த்தத்தை ரொம்ப சீக்கிரமாவே புரிஞ்சுக்கிங்க. யார் சார் இது? மிஸ் இந்தியா மிஸ் ஆயிட்டாங்க. முந்தையெல்லாம் நான் ஒரே இடத்துல நிற்பேன், அவங்க சுத்தி சுத்தி வந்து போஸ்ட் கொடுப்பாங்க. இப்ப அவங்க ஒரே இடத்துல இருக்காங்க, நான் சுத்தி சுத்தி போட்டோ எடுக்கிறேன். நேத்து தான் சார் ஏர்போர்ட்ல சும்மா டக்கு டக்கு நடந்தாங்க. இன்னைக்கு Ladies and gentlemen, Oberoi Fabrics have great pleasure in inviting you all to this grand gala farewell function of the beauty queens. The VIP who is going to preside over this function is none other than our MD, the business magnate of India, Mr. Oberoi. Oberoi Fabrics நிறுவனத்தின் சார்பாக 3 அழைகள் வெளிநாடு செல்ல தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த அழைகள் மிஸ் சாரதா டான்சர், மிஸ் ரத்னா பாப் சிங்கர், மிஸ் ராதா மாடல் பியூட்டி. லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், நாட்டியத்துறையில் தனித்து விளங்கும் அழகி மிஸ் சாரதா அமெரிக்காவிற்கும், பாப் பாடலின் மூலம் சிறந்து விளங்கும் அழகி மிஸ் ஸ்வப்னா பாரிஸிற்கும், புகழ்பெற்ற மாடல் அழகி மிஸ் ராதா ஜெர்மனிக்கும் எங்கள் நிறுவனத்தின் சார்பாக நாளை பயணமாக இருக்கிறார்கள். தொழிலதிபர் மிஸ் ஓபராய் 3 அழகிகளுக்கும் மகுடம் சூட்டுவார்.
தெரியுது. Thank you. Thank you. சார், அண்ணே, கொஞ்சம் குழந்தை பிடிங்க. Yeah, thank you. ஐயோ, நான் கொஞ்சம் எடுத்துக்கிறேன். ஐயோ, இந்தா, சும்மா அரைஞ்சு எடுத்துருவேன். சார் பேப்பர். How do you like this trip, Miss Swapna? இட்ஸ் வெரி நைஸ். நான் ரொம்ப நாளா பார்க்கணும்னு நினைச்சிருந்த கண்ட்ரி. ஐ எம் வெரி லக்கி. இவ்வளவு சீக்கிரம் வருவேன்னு எதிர்பார்க்கவே இல்லை. ஐ மஸ்ட் பி தேங்க்ஃபுல் டு மிஸ்டர் ஒப்ராய். You see, Mr. Ragnar, Thank you. got a lot of places. I'm fine. இந்த இனிமையான அமெரிக்கா பயணத்துக்கு நான் உங்களுக்கும் மிஸ்டர் ஒப்ராய்க்கும் தான் தேங்க் பண்ண மிஸ்டர் ஜான். It's been a pleasure. ஹலோ, திலீப்பா பேசுறது? ஆமா, நீ போயிருக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும். என்ன பண்ற இப்போ? டிஃபன் சாப்பிட்டு இருக்கேன் சார். இனிமே ட்ரெஸ் பண்ணி அதுக்கப்புறம் குளிச்சு பல்ல வளைக்கி ஆபீஸ்கார எடுத்துக்கிட்டு நீ ஏர்போர்ட்டுக்கு போறதுக்குள்ள அங்க அழகைகளை தொபகடியில் கீழே கொட்டிடுவான். யார் பொறுக்கிறது? Hi. ஒரு நிமிஷம். Hello, please. ஹலோ ராதா. Hi, How are Dilip. you? I'm fine. ஒரு நிமிஷம் சாரதா. சொல்லுங்க. ஒரு சில எடுத்து முன்னாடி Bye bye. Bye. சார் தள்ளுங்க சார், தள்ளுங்க சார். சாரதாவை மிஸ் பண்ணிட்டேன். தள்ளுங்க சார். ஐயோ, Shit. இவன் வீட்டுக்கு தான் போய் படம் எடுக்கணும் அவங்க. ஆரத்தி எங்க ரெண்டு பேருக்குமே எடு. ஏம்மா, பிரயாணமெல்லாம் சௌகரியமா இருந்துச்சம்மா? நீ திரும்பி வர வரைக்கும் மடியில நெருப்பு கட்டிக்கிட்டு இருந்தேன். அதே ஏண்டி அங்க கட்டின? ஆ? Oh God! You stupid! Who are you? இந்த கார் நிக்கிறது உன் கண்ணுக்கு தெரியல? Are you blind? இந்த காரோட விலை என்ன தெரியுமா? உன் ஓட்ட கேமரா நினைச்சியா மேன்? வருத்தப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லம்மா. இங்க பாரு, மோதி இருக்கான் உடையல, முட்டி இருக்கான் நசுங்கல, ஒரு ஸ்கிராச்சஸ் கூட கிடையாது. பிரேக்னா பிரேக், ரெக்கார்ட். Thank you. டோன்ட் மென்ஷன். பர்ஃபெக்ட்லி ஆல் ரைட். ஏம்மா, நான் பேசின இங்கிலீஷ் சரிதானே? நீங்க சும்மா இருங்க டாடி. ஊர் பேர் தெரியாத ஒருத்தன் வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருக்கா? நான் சொல்றது அவனை கேளுங்க. கண்டிக்க இங்க பாருங்க, நான் சொல்லிட்டு லைட்டா தள்ளுறேன். நிறுத்துறேன். சாரதா, வந்து ஓ, ஐயோ. உங்களுக்கு சாரதா, உங்களை photo எடுக்கிறேன். அவன் வீட்டுக்குள்ள போறானே. அப்படி Go இல்லை. inside. உன்னை யார் மேல உள்ள வர சொல்லுது? கொஞ்சம் சரிங்க. கோமா வச்சுக்காதீங்க மூஞ்சிய. You stupid! Daddy! பரவாயில்ல, எதுவும் சொல்லாத. ரொம்ப கிட்ட வராதீங்க. ஃபோக்கஸ் வராது. கொஞ்சம் தள்ளி இருங்க. எஸ் ப்ளீஸ். தட்ஸ் இட். அடடடட. ஓ வாவ். இன்னொரு Black and white எடுத்துக்கிறேனே. நான் சொல்றது கொஞ்சம் காதுல இருங்க. விழுது. அந்த கையை நீட்டி சொன்னீங்களே. அந்த கையை நீட்டி சொன்னீங்களே. அப்படி சொல்லுங்க. இன்னொரு தடவை phone அதான். பண்ணு. அதேதான். rascal. பியூட்டி பியூட்டி. You! Daddy! Daddy! வாவ். என் மாமனா? இல்ல. என் மச்சானா? இல்ல. என் பாய் ஃப்ரெண்டா? இல்ல. பின்ன என் லவ்வரா? That I don't mind. Yeah, that is You! lovely. Daddy!
ஏங்க இப்படி பண்ணிட்டீங்க? ஐயோ, யாரு கடிக்குமா? ஐயோ, ஐயோ, ஐயோ. ஏங்க, ஊசி போட்டுருக்கேன் நாய்க்கு. ஏற்கனவே குடும்பத்துல குழப்பம், நீ குழப்பீங்க. மூடி நீ வேற. என்ன நாயையும் எப்படி போட்டோ எடுத்து போட்டிருக்காங்க? யாரின் மீது வழக்கு? வயது 18, சாரதா இந்திய அழகியாக தேர்ந்தெடுக்கப்பட்டு சமீபத்தில் வெளிநாடு சென்று திரும்பியது தெரிந்ததே. அவரை தகாத முறையிலே புகைப்படம் எடுத்து வெளியிட்டதற்காக புகைப்படக்காரர் திலீப் மீதும் புகைப்பட நிறுவனத்தின் மீதும் வழக்கு தொடர்ந்துள்ளார். எடுத்த போட்டோவுக்காகத்தான் அவன் கோர்ட்டுக்கு போனான். இப்ப எடுக்க போற போட்டோவுனால அவ வீட்டை விட்டே வெளியே வர முடியாது. Hi, Shada. How are you? Oh, fine, thank you. How was the foreign trip? It was very nice. Long since I haven't seen you in the beauty parlor. What happened? Just like that. I had a quite number of dance programs, you know. That's why I couldn't come. Let's win. Excuse me. You carry on. I'll come and join with you. மேடம், தலைக்கண்ணோட பார்த்து டெவலப் பண்ற லவ்வையா படத்தையா? இது என்ன டார்க் ரூமா டார்லிங் ரூமா? பிக்சர் பிச்சி தொழிலை விட உனக்கு லவ் பெருசா போச்சு இல்ல? பொறுக்காதே பொறுக்காதே, பொம்பளைங்களை பொறுக்காதே.
எல்லாம் பேக் பண்ணி எடுத்துட்டு போயிடு. ஸ்டாண்ட் எடுத்து அந்த பேக்குள்ள போட்டு வேன் எடுத்துட்டு நீ போயிடு. ரொம்ப டயர்டா இருக்க? இட்ஸ் ஓகே. பட் இன்னைக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லா வரும் ஆங்கிள்ஸ் எல்லாம். நீ வீட்டுக்கு தானே போற? நான் ட்ராப் பண்ணேன். தேங்க் யூ. ப்ளீஸ் கம் இன். உட்காருங்க. இதான் எங்க அபார்ட்மெண்ட். ப்ளீஸ் டேக் யூர் சீட். எக்ஸ்கியூஸ் மீ, ஜஸ்ட் a minute. நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன். காஃபி. என்ன அப்படி பாக்குறீங்க? ஏய், என்ன அது பொண்ணா உள்ள போய் பொம்பளையா திரும்பி வர? வேஷம் மேடையில தான். வீட்லயுமா அப்படி இருப்பாங்க? காஃபி சாப்பிடுற மாதிரி இருக்குல்ல? சாப்பிட்டு பாருங்க. ஆஹா, அபார்ட்மெண்ட் காஃபி மாதிரியே இல்லையே, அக்ரஹாரத்து காஃபி மாதிரி இருக்கு. யார் போட்டது? நான் தான். இஸ் இட்? குட். வீட்ல வேற யார் இருக்காங்க? எங்க அம்மாவும் நானும் தான். அம்மாவுக்கு ஆஸ்மா. அப்பா? இன்னொருத்திக்கு புருஷனா இருக்காரு. அப்பா போன கவலை. அத மறக்க அடிக்கடி தூக்க மாத்திரை சாப்பிட்டாங்க அம்மா. அதுவே வியாதி ஆயிடுச்சு. இப்ப தூக்கமும் கலைஞ்ச பாடில்ல, துக்கமும் குறைஞ்ச பாடில்ல. ஆண்டவனுக்கு 6 கால பூஜையும் பண்ணினாங்க எங்க அம்மா. அவரை சொல்லி குற்றம் இல்ல. ஆண்டவன் என்ன MBBS படிச்சிருக்காரு எங்க அம்மாவை கியூர் பண்ண. இத பாத்தீங்களா? நான் சின்னவளா இருந்தப்போ எடுத்த போட்டோ. அப்பெல்லாம் எனக்கு கேமரா பாக்குறதுனாலே அவ்வளவு பயம். கணுக்கால் தெரிய பாவாடை கட்டினாலே கௌரவ குறைச்சல்னு பொத்தி பொத்தி வளர்த்தாங்க எங்க அம்மா. ஆனா அந்த அம்மா உயிரை காப்பாத்ததான் இப்ப நான் விதவிதமா போஸ் கொடுத்துட்டு இருக்கேன். ஹலோ திலீப். கூட பிறந்தவங்க யாராவது இருக்காங்களா? அப்படி யாராவது இருந்திருந்தா எல்லாரும் மதிக்கிற மாதிரி ஒரு வீட்டுக்கு மருமகளா போயிருப்பேன். இப்படி ஒரு மாடலிங் கேர்ளா போயிருக்க. நான் ஏதாவது தப்பா சொல்லிட்டேனா? நோ, மத்தவங்களுக்காக போலித்தனமா வாழறதை விட தனக்காக மனசாட்சிப்படி வாழறதுதான் நல்லது. நீ மாடலிங்ல மட்டும் இல்ல, வாழ்க்கையிலையும் வித்தியாசமாக இருக்கு. I like you. Bye. இனிமே யாராவது உனக்கு அண்ணன் இல்லையான்னு கேட்டா தயவு செய்து இல்லைன்னு சொல்லிடாது. ஏன்னா நான் இருக்கேன். Thank you for the coffee. See you. நீங்க போங்க, நான் ஸ்விம் பண்ணிட்டு வரேன். ஓகே, ரொம்ப நேரம் தண்ணியில இருக்கா, ஜலதோஷம் பிடிக்கும்.
தண்ணிக்குள்ள யாரோ இருக்காங்க. என்ன கொல்ல பார்த்தாங்க. என் காலை பிடிச்சி இழுத்தாங்க. இங்க யார் வர போறாங்க? No, Dilip. I swear it. Yes, Dilip. No. I can't, Dilip. I can't. No, please. என்னை காப்பாத்துங்க. நீ முதல்ல வெளியே. எல்லாம் கேளுங்க, Dilip. என்னை நம்புங்க. Dilip, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. வாங்க போலாம். Be silly. எல்லாரும் படுக்கையில தான் கனவு காட்டுவாங்க. நீ ஸ்விமிங் பூல்ல கனவு காட்டுறியா? இங்க யார் இருக்காங்க? நான் தான் இருக்கேன். Yo, God promise. என் காலை பிடிச்சி இழுத்தான். ஏதாவது பிசாசு பூதமா? நான் வேணா இறங்கி தேடுவா? உங்களுக்கு எப்ப பார்த்தாலும் விளையாட்டு தானே. வாங்க போலாம்னா. என்ன தழும்? உங்களுக்கு சீரியஸ்னஸே கிடையாது. வாங்கண்ணா. சரி சீரியஸா கேக்குறேன். என்ன அது தழும்பு? ஒப்ராய் ஃபேப்ரிக் சார்பில் நான் அமெரிக்கா போயிருந்தப்போ இப்படிதான் ஒரு நாள் அங்கே உள்ள ஸ்விம்மிங் பூல்ல மயங்கி விழுந்துட்டேன். அங்கே எனக்கே தெரியாம நடந்த ஆபரேஷன்ல ஏற்பட்ட தழும்பு தான் இது. ஒப்ராயோட ஆட்கள்ல ஒருத்தர் தான் என்னை காப்பாத்தி ஆஸ்பத்திரியில சேர்த்தார். இப்பதான் புரியுது. அந்த ஸ்விமிங் பூல்ல ஏற்பட்ட அதிர்ச்சி இன்னும் உனக்கு தெரியல. அதனால தான் எந்த ஸ்விமிங் பூலை பார்த்தாலும் சிம்ம சொப்னமா இருக்கு உனக்கு. டயரிங் டே இல்ல? அம்மா உடம்பு சரியில்லைன்னு சொன்னியே, இப்போ எப்படி இருக்கு உங்களுக்கு உடம்பு? இப்போ பரவாயில்ல, நர்சிங் ஹோம்ல சேர்த்திருக்கோம். இன்னும் இருக்காது, மனசு போட்டு குழப்பிக்காத. I think she'll be all right. பார்ல சோடா ஊத்தாம குடிச்சா ராஸ்கலும். Excuse me. Excuse me. Excuse me. Excuse me. பிக் பாஸ் எங்க பார்க்கவே முடியறதில்ல. மெட்ராஸ்ல இல்லையா? ஹாய், என் பொண்டாட்டி ஊர்ல இருக்கிறாரு. நான் எங்க இருந்து வெளியே போக முடியும்? நெக்ஸ்ட் சண்டே கிண்டிக்கு போறதா வண்டி எடுத்துட்டு வரேன். நீ தயாராரு? Okay.